ஹாய், என் பேர் செபாஸ்டியன். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு தடை இல்லை, இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு படிக்கிறதுக்கு தடை இல்லைன்னு சொல்லி ஒரு வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதை ஒரு பேரண்ட் எனக்கு அனுப்பிச்சு, அந்த பேரண்ட் எனக்கு கேட்ட கேள்வி என்னன்னா, சார் உண்மையே தடை இல்லையா, இந்த வருஷம் என் பையனை சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டார். அவருக்கான பதிலை தான் இந்த வீடியோவாக நான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாதனால தான். ஸோ ஆஸ் அ கன்சல்டன்ட்டாக வி ஹேவ் டு கிவ் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன்ஸ் வித் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட. ஒரு சிம்பிள் லெட்டர் வச்சு நம்ம பேசணும்னா அவங்களுக்கு வி கான் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஐ கிவன் ரிசர்ச் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவைலபிள் இருக்கோ அதை உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 4 பாயிண்ட். ஸோ எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ அதுக்கான இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 4 பாயிண்ட் பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் கண்டிஷன். இன்னைக்கு எம்பிபிஎஸ்ல எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் பார்ப்போம். அண்ட் தடைன்னு நம்ம சொல்லும் போது தடை நீங்கிடுச்சுன்னும் போது அப்படின்னா ஏதோ தடை இருந்திருக்கு, அந்த தடை என்னன்றது வில் டாக் அபவுட். என்எம்சி நார்ம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த தடை வந்துச்சு. ஸோ அந்த என்எம்சி நார்ம்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நியூ பில். ஸோ பிலிப்பைன்ஸில் ஒரு பில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதாவது நியூ மெடிக்கல் படிக்கிறதுக்கு மெடிக்கல் மற்ற விஷயத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு பில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது நம்ம இதில் சப்மிட் பண்ணுவோம் இல்லை, இந்தியாவில் ஒரு புதுசாக ட்ரா கொண்டு வரணும், ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா பார்லிமெண்ட்டில் பில் சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நியூ பில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எவ்வளோ தூரம் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த பில்லில் இருக்குது, இன்க்ளூடிங் ஒரு மெடிக்கல் காலேஜஸ் எப்படி இருக்கணும், ஒரு எக்ஸாம்ஸ் எப்படி கண்டக்ட் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு தேவையான விஷயத்தை ஒண்டி நான் பிரேக்கப் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த டாக்குமெண்ட்டையும் நான் உங்களுக்கு கீழே அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் உங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ கேன் டவுன்லோட் இட் அண்ட் யூ கேன் see it. It is available in the net. And fourth point முக்கியமானது அபவுட் த லெட்டர். ஏன்னா அந்த லெட்டரை வச்சு தான் நிறைய பேஜ் போயிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாக்ட் அந்த லெட்டர் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அந்த லெட்டரில் தான் நிறைய விஷயங்கள் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இட் குட் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு என்ன ப்ரொசீஜர், எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும், ஒரு பிலிப்பைன்ஸில் போய் ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக ஜாயின் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா மற்ற ரஷ்யா, கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக they can go and join in the MD program. பட் பிலிப்பைன்ஸில் அப்படி கிடையாது. பிலிப்பைன்ஸில் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் பிஎஸ் ப்ரோக்ராம், ஜாயின் தி பிஎஸ் ப்ரோக்ராம் ஆர் ப்ரீமெட் மெடிக்கல் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அது 1.5 years கோர்ஸ் டியூரேஷன். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது முடிச்சவரைக்கும் ஜாயின் பண்ணாங்க கண்டிப்பாக இல்லை. யூ ஹேவ் டு கோ ஃபார் NMAT எக்ஸாம். ஸோ இந்த NMAT எக்ஸாம்ஸ் இங்கே நீட் மாதிரி குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் தான். இங்கே நீட்டு சொல்கிறோம், அங்கே NMAT சொல்கிறாங்க. ஸோ அந்த எக்ஸாம் பாஸ் ஆகி அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் யூ கேன் ஜாயின் இன் தி MD ப்ரோக்ராம். ஸோ MD ப்ரோக்ராமோட டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் 4 years. ஸோ இந்த 4 years ப்ரோக்ராம் நம்மளால ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அந்த லைசன்ஸ் எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த கண்ட்ரியில் எல்லாரையும் அலோவ் பண்ணல. சர்டன் அந்த கரண்டாக இருக்கிற லா பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா சர்டன் கண்ட்ரிஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க இந்த லைசன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு கரண்டாக இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ஸ். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸ் எதனால தடையாச்சு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we have to understand the NMC-யோடதுல என்னென்ன நார்ம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்த்தாவே இதில் எங்கே தடைன்றது நம்மளால ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ NMC நார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் சம்திங் லைக் மினிமம் கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 years. அதுக்கப்புறமா அவங்க கேட்கறது இன்டர்ன்ஷிப் அடிஷ்னல் டு தி கோர்ஸ். ஸோ கோர்ஸோட வர இன்டர்ன்ஷிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணல. கோர்ஸ் இல்லாமல் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா 1 year இன்டர்ன்ஷிப் கேட்டிருக்காங்க. இந்த NMC 2021 அப்புறம் வந்ததுல பார்த்தீங்கன்னா கோர்ஸ்க்கு அப்புறம் வர ஒரு இன்டர்ன்ஷிப் 12 month இன்டர்ன்ஷிப் 1 year இன்டர்ன்ஷிப்பான காஸ்ட். தென் லைசன்சிங் எக்ஸாம் எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரியில் லைசன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கண்ட்ரி உங்களை அந்த இடத்துல இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனாக அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த கண்ட்ரியில் நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அங்கே எக்ஸாம் இருந்தால் அந்த எக்ஸாம் எழுதணும்.
தென் எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அங்கே லைசன்சிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பண்ணணும். இதுதான் வந்து என்எஃப்சி கேட்குற ரூல்ஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் உங்களால் என்ன பிலிப்பைன்ஸில் என்ன தடை அப்படின்ட்டு. ஸோ அதோட ப்ரீஃப் பார்த்தீங்க அப்படின்னா MD ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 4 years, என்எஃப்சி நான் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 4.5 years. ஸோ ஒரு 0.5 years உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வருது. ஸோ அதனால எலிஜிபிலிட்டி இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் 1 year கம்பல்சரி கேட்டிருக்காங்க. தென் லைசன்சிங் எக்ஸாம். இந்த லைசன்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா என்எஃப்சி நான் ப்ரோக்ராம் கம்பல்சரி இருந்துச்சுன்னா, அந்த கண்ட்ரியில் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கம்பல்சரி அவுட் அட்டென்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இதில் தான் உங்களுக்கு தரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டேஜ் இங்கே வரும் 4 years, இங்கே 4.5 years. இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா 1 year கேட்டீங்கன்னா இங்கே வந்து ஆப்ஷன் இல்லை, பட் கம்பல்சரி 1 year கொடுக்கணும். தென் லைசன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரி. ஸோ இதுதான் வந்து பிலிப்பைன்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறதுக்கான தடை. ஸோ இது நீங்கிடுச்சா, இது கிளியர் ஆயிடுச்சா அப்படின்னா இட் இஸ் இந்த ப்ராசஸ். சொன்ன மாதிரி நியூ பில் ஒன்று சப்மிட் பண்ணிருக்காங்க. இது என்ன பில் அப்படின்னா பிலிப்பைன்ஸ் மெடிக்கல் ஆக்ட் 2024. இந்த பில்ல தான் வந்து நியூ சேஞ்சஸ் அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. இந்த பில்லோட டிராஃப்ட் உங்களுக்கு காட்டுறேன். அந்த மெடிக்கல் பில்லோட டிராஃப்ட் அவங்க சப்மிட் பண்ணாங்க இல்லையா, பார்லிமெண்ட்ல பில் சப்மிட் பண்ணாங்க. அந்த பில்லோட டிராஃப்ட் தான் இது 2024 ஜனவரி மாதம் 17 அன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். இதில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இது கிட்டத்தட்ட 35 pages. இதில் நம்மளுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நம்மளுக்கு தேவைப்படுதோ அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் அந்த பில்லோட நம்பர். ஸோ ஒவ்வொரு வாட்டி பில் சப்மிட் பண்ணும்போது அந்த பில் போகிறதுக்கு முன்னாடி அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதோட நம்பர் இது தான். இதில் ஏன் சப்மிட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி இருந்த பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ இருந்துச்சு அப்படின்னா 1959, கிட்டத்தட்ட 86 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே ஃபார்ம், அதாவது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணும்போது ஒரு பில் ரெடி பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து லாஸ் ரெடி பண்ணும்போது அப்போ ரெடி பண்ண பில். ஸோ இந்த பில்லோட மேஜர் இதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் வெரி லாங் டைம். அன்னைக்கு இருந்த கண்டிஷனில் நம்ம வந்து தேவையான விஷயத்துக்கு பார்த்து நம்ம ரெடி பண்ணுறோம். இப்போ எவ்வளோ மாறிடுச்சு. ஸோ டெக்னாலஜி பேஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மெடிக்கல் பில்லை அப்கிரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பில்லை சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் எம்இசின்னு ஒன்று கமிட்டி ஒன்று கிரியேட் பண்ணணும். அதுக்கு கீழே தான் எல்லா காலேஜஸும் வரணும். தென் ஸ்டூடெண்ட்ஸ் கோர்ஸ் டூரேஷன்ஸ் இது பண்ண எத்தனை வருஷம் இருக்கணும், அதுக்கப்புறம் லைசன்சிங் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்ணணும், லைசன்ஸ் எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. அதை உங்களுக்கு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லாவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் 5. இந்த செக்ஷன் 5ல 3 விஷயம் ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் எஜுகேஷன், பேசிக் மெடிக்கல் எஜுகேஷன். ஸோ பேசிக் மெடிக்கல் எஜுகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 years ப்ரோக்ராம் அங்கே இருக்குது. பட் இந்த வருஷம் இந்த மெடிக்கல் பில் அடிஷ்னல் ஆட் பண்ணது என்ன அப்படின்னா 4 years ப்ரோக்ராம் ஒன்றும், அதே மாதிரி 5 years ப்ரோக்ராம் ஒன்றும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கோர்ஸ் டூரேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 4 years கோர்ஸ் டூரேஷன் ஒன்று இருக்கும், 5 years கோர்ஸ் யார் வேணால் எது வேணாலும் தே கேன் ஜாயின். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 years ப்ரோக்ராமுக்கும் 5 years ப்ரோக்ராமுக்கும் என்ன அடிஷனல் டிஃப்ரெண்ட் அப்படின்னா 1 year இன்டர்ன்ஷிப் வந்து உள்ள ஆட் பண்ணிருக்காங்க. 5th yearல வந்து 1 year இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ கோர்ஸ் டூரேஷன் வாஸ் எக்ஸ்டெண்டட் டு 5 years. ஸோ இட் வில் பி மேட்ச் வித் தி என்எம்சி. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு அட்வான்டேஜ். மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் படிக்கிறாங்களோ முன்னாடி அந்த ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ 5th yearல தே கேன் டேக் அ இன்டர்ன்ஷிப். இந்த 1 year இன்டர்ன்ஷிப் எதுக்கு அப்படின்னா அவங்க கிட்ட ஆல்ரெடி இருந்த ஒரு ரூல் என்னன்னா ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து தே கேன் அலோவ் டு சிட் இன் தி எக்ஸாம், லைசன்சிங் எக்ஸாம் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இந்த கோர்ஸ் டூரேஷன் 4 years கூட ஆட் பண்ணி 5 years ப்ரோக்ராமாக கொடுத்துட்டாங்க. ஸோ தட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இட் வில் பி மோர் பெனிஃபிட். கோர்ஸ் டூரேஷன் நமக்கு அந்த நாம்ஸும் கிளியர் ஆகும், அதே நேரத்தில் we can get a லைசன்சிங்கான அந்த நாம்ஸும் கிளியர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த லா நியூ பில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ என்எம்சி நார்ம்ஸ் மினிமம் கேட்கறது 4.5 years. இப்போ நியூ பில் வந்துச்சுன்னா உங்களுக்கு 5 years வந்துடும் ப்ரோக்ராம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் 1 year. பட் இந்த இன்டர்ன்ஷிப் ஆல்ரெடி அவங்க கொடுக்குற அந்த 5 yearsல வர இன்டர்ன்ஷிப்பை வந்து என்எம்சி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க கேட்கறது வந்து கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள
1 year program, 1 year internship program. அது வந்து இன்னும் கிளியரிட்டி வரல. மேபி வில் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் we can get a clearance on that. Then licensing exam. So இந்த licensing exam பாத்தீங்க அப்படின்னா NMC க்கு கம்பல்சரி கேட்டிருக்காங்க. எஸ் now it is available. முன்னாடி it was not there, பட் இப்போ இந்த நியூ பில் வந்துச்சு அப்படின்னா it is available ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் ஆன விஷயங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். இந்த 1 year இன்டர்ன்ஷிப் ஆஃப்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் த கோர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, மேபி எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கலாம், அதான் 5 years ப்ரோக்ராமில் ஒரு இன்டர்ன்ஷிப் இருக்கு, 1 year இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு. பட் அதர்ஸ் கம்மிங் அண்டர் த கோர்ஸ் வித்தின் த கோர்ஸ்குள்ளே வரனால அந்த பர்டிகுலர் இன்டர்ன்ஷிப்பை NMC அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மேபி இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் தான் இது வரைக்கும் கிளியர் ஆகாமல் இருக்கு. இது வந்து எப்போ கிளியர் ஆகும்னா ஒன்ஸ் அவங்க எல்லாம் செட்டப்லாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம், அது NMC பில்லை கிளியர் பண்ண நியூ பில் வந்து கிளியர் ஆக வந்ததுக்கு அப்புறம் தான் they can go for this option. ஓகே, இதுதான் வந்து அந்த பர்டிகுலர் டிராஃப்ட்ல இருக்கிற அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ். ஸோ இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் நீங்கள் கிளியராக பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்னென்ன இருக்குன்றது. எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து இருக்கணும். இந்த அட்மிஷன் ப்ரொசீஜர் இருந்தால் they can join in the MD ப்ரோக்ராம். ஸோ இந்த MD ப்ரோக்ராம் என்னன்னா ஃபர்ஸ்ட் டிப்ளமா ஆர் பேச்சுலர் டிகிரி, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி BS ப்ரோக்ராம் இருக்கணும். அடுத்தது இந்த பாயிண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் நேஷனல் மெடிக்கல் அட்மிஷன் டெஸ்ட், அது NMAT டெஸ்ட், NMAT எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது ஜாயின் பண்ண முடியும் கொடுத்துருக்காங்க. தென் MSc சொன்னாங்க முன்னாடி ஒரு இது ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ எல்லா ஃபாரின் அப்ளிகேட்டும் அந்த இடத்துல வந்து சர்டிஃபிகேட்டை வாங்கணும். சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அதை எடுத்து ஜாயின் இந்தி. இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஜனவரி மாதம் சப்மிட் பண்ண அந்த பில்லோட இருக்கிற ப்ரொசீஜர். ஒன்று கோர்ஸ் டியூரேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோர்ஸ் டியூரேஷனில், 4 years ஒன்று 5 years ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் அடிஷ்னலாக தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எக்ஸாமுக்கு அட்டன் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ எனி ஒன் over studying in MBBS or MD program in Philippines, they are eligible to attend the licensing exam. When they clear, they can have getting a license to practice medicine in that country. So NMC norms clear ஆகுது. பட் இதில் மேஜராக இந்த லெட்டர்னு ஒன்று சொன்னாங்க. இந்த லெட்டர் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா May 15th அன்னைக்கு ஒரு மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா பார்லிமெண்ட்ல திருப்பியுமா இந்த லாவை பேஸ் பண்ணி ஒரு லெட்டர் ஒன்று சப்மிட் பண்ணியிருக்காரு. இதுதான் இது அன்னைக்கு 15th அன்னைக்கு அவர் சப்மிட் பண்ணாரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இப்போ இருக்க கண்டிஷன் பிரகாரம் அந்த நியூ லால இருக்க கண்டிஷன் பிரகாரமும் இந்த 2 விஷயம் 1.5 years அந்த எக்ஸாம் இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 2 years வந்து நம்மளுக்கு வந்து nearly 2 years அதுலேயே போயிடுது. ஒருத்தன் ஜாயின் பண்ணணும் பிலிப்பைன்ஸ் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, பட் இந்த 2 விஷயத்த அவங்க வந்து எப்படி யூஸ் இது வந்து பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி ஒரு பேர்டனாக இருக்கு. ஏன்னா அடிஷ்னலாக தேர் ஸ்டடிங் சம்திங் 2 years ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தே கேன் டைரக்ட்லி கோ அண்ட் ஜாயின் இந்த MD ப்ரோக்ராம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லெட்டர் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து சப்மிட் பண்ணிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்தந்த செக்ஷன்ஸ்ல எல்லாத்தையுமே வந்து 6, 7, 8, 9, 12 இந்த செக்ஷன்ல வந்து கொஞ்சம் சஜஷன் பண்ணியிருக்காரு, இதை சேஞ்ச் பண்ணலாமே அப்படின்னு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, செக்ஷன் 6ல மெடிக்கல் டிகிரி படிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி they have to complete a BS ப்ரோக்ராம், அதாவது ப்ரீ மெடிக்கல் படிக்கணும். ஸோ அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த லெட்டரோட காப்பி இதில் வந்து சின்ன ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன், அந்த லெட்டரோட காப்பியும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேர்ல்டில் வந்து 4 கண்ட்ரியில தான் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீ மெடிக்கல் போடுறாங்க, படிக்கணும்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு கண்ட்ரி பிலிப்பைன்ஸ். ஸோ அந்த இதை ஏன் நம்ம மாற்றக்கூடாது, ஏன் மற்ற கண்ட்ரியில் வேர்ல்டில் இருக்க மற்ற கண்ட்ரி மாதிரி K-12 அதாவது 12th முடிச்சதுக்கு அப்புறமா டைரக்டா மெடிக்கல் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமே, ஏன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, அந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. 2வது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது ப்ரீ குவாலிஃபிகேஷன் எக்ஸாம் மாதிரி நம்ம வைக்கணும். அது ஏன் நம்ம வைக்கணும், அது வைக்காம நம்ம டைரக்டா வந்து அட்மிஷன் கொடுக்கலாமே அப்படின்னு சஜஷன் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 3 சஜஷன் கொடுத்துருக்காரு. இதுதான் 2 தான் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதனால ஏன் சஜஷன் கொடுக்குறேன்னு அவர் கொடுத்துருக்காரு. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் மெடிக்கல் படிக்கணும் அப்படின்னா நியர்லி 8 to 9 years வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஃபர்ஸ்ட் BS ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்கப்புறம் NMAT எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் இதில் ஜாயின் பண்ணணும், 4 years ப்ரோக்ராமோ 5 years ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணணும், தென் 1 year இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 8 years to 9 years ஆயிடுது. ஸோ இது 2த்தையும் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தனால 6 years அந்த ப்ரோக்ராம் முடிக்க முடியும். இது மற்ற கண்ட்ரியில் நடக்குது.
ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சஜஷன் ஏன் கொடுத்தாரு அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம மேஜராக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி. இந்த 2 வருஷம் கட் ஆகும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரி ரஷ்யாவில் படிக்கிற மாதிரி உஸ்பெஸ்தான் படிக்கிற மாதிரி 6 வருஷத்துலையும் படிச்சு வந்துட முடியும். பட் இப்போ இருக்க கண்டிஷன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச 8 வருஷம் வந்து நம்ம பிலிப்பைன்ஸை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி ஒரு போர்டனாக தான் இருக்கும். ஸோ இதை தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பேசிஸ் தான் அந்த லெட்டருக்கான இம்பார்ட்டன்ட். இவர்கிட்ட அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணி கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா உண்மையாகவே இந்த 2 எக்ஸாம்ஸும் இருக்காது, என்மேட் எக்ஸாமும் இருக்காது, அதே நேரத்தில் பிஎஸ் ப்ரோக்ராம் படிக்கணும்னு இருக்காது. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டலி இது ஓப்பன் ஃபார் இட். எல்லாமே வந்து இந்த 2 விஷயமும் சரி, இதுக்கு முன்னாடி நான் சொல்ல அந்த பில்லும் சரி, இட் இஸ் வந்து பெண்டிங். ஸோ அவர் கேட்ட 2வது கேள்வி வந்து இந்த வருஷம் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டார். ஸ்டூடெண்டோட பேரண்ட் கேட்டது என்னன்னா இந்த வருஷம் ஜாயின் பண்ணலாம், கண்டிப்பாக இந்த வருஷத்துக்கான இது கிடையாது, இட் இஸ் ஆல் இன் தி பெண்டிங். ஃபர்ஸ்ட் பில் நம்ம காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் பண்ணோட பில்லோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 2nd ரீடிங் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பட் இந்த பில்லோட இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் ஆகணும் வந்து ஃபர்ஸ்ட் ரீடிங்லேயே பெண்டிங்கில் தான் இருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரத்துக்கு த்ரூவாய் வரும் அப்படின்றது டைம் ஒன்லி வில் கிவ் யூ ப்ராப்பரான ஒரு இது என்றது நமக்கு டைம் போக போக தான் தெரியும். ஸோ இன்னைக்கு இருக்க அப்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நியூ பில் கண்டிப்பாக பிலிப்பைன்ஸில் நியூ பில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த நியூ பில்ல இந்தியன்ஸ்க்கு தேவையான அளவுக்கு அதை கோர்ஸ் டியூரேஷன் சேஞ்சாக இருக்கு, லைசன்சிங் எக்ஸாமுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இட் இஸ் அ குட் நல்ல விஷயம் தான். ஸோ இதுக்கப்புறம் உள்ள அப்டேஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு இருக்க ஸ்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் டேக்கன் சம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க ரிகார்டிங் த நியூ பில். ஸோ நியூ பில் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் நியூ பில்ல அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஏன்னா அவங்க சொல்ற ரீசன் சிம்பிள், 8 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண ஒரு பில்லை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். எதுவாக இருந்தாலும் வரப்போகிற நாட்களில் தெரிஞ்சு நான் கண்டிப்பாக அப்டேஷன்ஸ் கொடுக்குறேன். இதே நேரத்தில் பிலிப்பைன்ஸில் லைசன்சிங் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும், எத்தனை சப்ஜெக்ட்ஸ் வரும், எவ்வளோ நேரம் அந்த எக்ஸாம்ஸு, எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் பாஸ் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோஸும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அந்த ப்ராசஸில் எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிளியர் ஆனதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். பட் இன்னைக்கு ஸ்டேஜில் இந்த வருஷம் பண்ண முடியுமானா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இதுக்கு டைம் எடுக்கும். ஆல்வேஸ் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிளியர் பண்ணி வரதுக்கு டைம் எடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த 2 டிராஃப்டோட கவர்மெண்ட் டிராஃப்டோட காப்பீஸையும் நான் கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.